தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விருதுநகர் மாவட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு செல்கின்றார். விருதுநகர் மாவட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு செல்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் அதிமுக படுதோல்வி அடைந்தது, 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுவிட்டது. அந்த கட்சியை சார்ந்த மூத்த தலைவர்கள் எல்லாம் அதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகம் பக்கம் சென்று விட்டார்கள். தற்பொழுது விருதுநகர் மாவட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் ஒருவர் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு செல்கிறார். மாஃபா பாண்டியராஜன். இவர் 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். பிறகு இவர் விஜயகாந்துடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு செல்வி ஜெயலலிதா பக்கம் சேர்ந்தார். 2016ஆம் ஆண்டு ஆவடி தொகுதியில் வெற்றி பெற்று அதிமுக வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்று செல்வி ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார். ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ் அணிக்கு வந்தார். பின்பு இபிஎஸ் அணிக்கு வந்தார். ஓபிஎஸ், இபிஎஸ், செல்வி ஜெயலலிதா ஆகியோரது அமைச்சரவைகளில் அமைச்சராக இருந்தவர். தற்பொழுது இவர் விருதுநகர் மாவட்டத்தில் ராஜேந்திர பாலாஜியின் கை ஓங்கியுள்ளதால் இவரால் அரசியல் செய்ய முடியவில்லை. கட்சியிலும் முக்கிய பொறுப்பில் எதுவும் இல்லை. இதனால் தனது அரசியல் எதிர்காலம் கருதி அதிமுகவிலிருந்து விலக முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தில் மாஃபா பாண்டியராஜன் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது. அவருக்கு அமைப்பு செயலாளர் பதவி கொடுத்து தக்க வைக்க எடப்பாடி பழனிசாமி முயற்சி மேற்கொள்வதாக கூறப்படுகிறது.